விழுப்புரம் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டிக்வா புயல் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மற்றும் இலங்கை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவரக்கூடிய டிக்வா புயலானது 510 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது சென்னையிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவில் மெதுவாக நகர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. அதனுடைய திசை என்பது தமிழகத்தை நோக்கி இருக்கும். மேலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் விடுமுறைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் கடலினுடைய அலை சீற்றமாக இருப்பதாகவும் அப்பகுதியில் மழை விட்டுவிட்டு பெய்வதாகவும் என்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார்கள். அந்த புயலினுடைய தீவிரத்தை பொறுத்தவரைக்கும் அது நெருங்கி இலங்கை பகுதியில் இருந்து நெருங்கி தமிழகத்தை நோக்கி வரும் பொழுது மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகத்தை பொறுத்தவரைக்கும் 70 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பகுதியில் அதிக கனமழை என்கின்ற காரணத்தின் காரணமாக டிக்வா புயல் இலங்கையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது தமிழகத்தை நோக்கி வந்தால் அதற்கான இந்த எச்சரிக்கையையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். விழுப்புரம் மற்றும் உள்ளிட்ட பகுதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை, நாகப்பட்டினத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டிக்வா புயலினுடைய வருகை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மாமல்லபுரம் பகுதியில் வழியாகவும் கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது சென்னை அருகே மீண்டும் கடலுக்குள் ஆந்திரா நெல்லூர் பகுதியில் வழியாக கடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான மழை கொடுக்கும் என சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மழை பெய்வதற்கான காரணங்களாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் விடுமுறையை அறிவித்து மாவட்ட நிர்வாகங்கள் தற்போது சொல்லி வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டிக்வா புயலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டு ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் ஆங்காங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழையின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்ப்பதற்காகவும் ஆங்காங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகங்கள் எந்தெந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையை வைத்துக் கொண்டு அந்த விடுமுறை அறிவித்து வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்ட அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டங்களாக தற்போது அந்த மாவட்ட நிர்வாகங்கள் அந்த விடுமுறையை அறிவித்து வருகிறார்கள். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் பள்ளிக்கு மட்டும் விடுமுறை, நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. மழையினுடைய தாக்கம் என்பது 48 மணி நேரம் ஒவ்வொரு பகுதியில் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது இலங்கை பக்கடல் பகுதியில் இருந்து, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து இலங்கை பகுதியிலிருந்து 510 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த டிக்வா புயலினுடைய தாக்கம் காரணமாக தமிழகத்தின் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.